ஜீவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் கொலேசிய சபைக்கு எழுதுகிறார். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன உமக்குள் நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் ஓடுகிறேன், கிறிஸ்துவுக்குள் நான் இயங்குகிறேன். ஓ ஹல்லேலூயா, என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஓ ஹல்லேலூயா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அவரே எனக்கு ஜீவனாய் இருக்கிறார், அவரே எனக்கு பலனாய் இருக்கிறார், அவரே எனக்கு ஞானமாய் இருக்கிறார், அவரே எனக்கு நீதியாய் இருக்கிறார், அவரே எனக்கு பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். ஓ ராஷபா ரபலரக ரதலரம ரதலரமனா, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். 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 கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். பாடுங்க, லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். என் நேசர் தருகின்ற பரிசுக்காக. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கின்றார். நான் அல்ல, இயேசுவே. கவனிங்க, ஆதாம் ஏவாள் ஒரு ஆசீர்வாதமான தோட்டத்துல, தேவ பிரசன்னத்துல மகிமையாய் வாழ்ந்து வந்தவர்களை என்ன சொல்லி இவன் கிளப்பி விட்டான் தெரியுமா? உங்களுக்கு இன்னொரு லெவல் இருக்கு, நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்க. தேவர்களை போல மாறி எங்க போவீங்க? இதுதான் அல்டிமேட், இதுதான் நிரந்தரம். ஆனா கிளப்பி விட்டான் இன்னொரு லெவல் இருக்குன்னு. அது மாதிரிதான் இன்னைக்கும் நிறைய விசுவாசிகளை சாத்தான் கிளப்பி விடுகிறான். நீ அப்படி ஆயிரலாம், இப்படி ஆயிரலான்னு. ஆனால் கர்த்தர் சொல்றார், நீ ஏற்கனவே பரிபூரணத்துக்குள்ளே தான் இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிற. அவர் உன்னை எப்படியெல்லாம் நல்லா நடத்தணுமோ அப்படித்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட உலகத்தை பார்த்து மயங்கிராத, சாத்தான் சொல்கிறாங்கிறதுக்காக அதுக்கும் இதுக்கும் ஆசைப்பட்டுறாத. நம்ம சொல்லணும், இனி நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, இயேசு தான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார், அவருக்குள்ள தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு சகலமும் பரிபூரணமாக இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை பரிபூரணத்தில் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் என்னை வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவையே அடைந்த நான் இனி அடைகிறதற்கு ஒன்றும் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த வெளிப்பாடு இருக்குது? இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த வெளிச்சத்துக்குள்ள நம்மை நடத்த விரும்புகிறார். இயேசுவையே அடைந்த நான் இனி அடைகிறதற்கு ஒன்றும் இல்லை. அதனாலதான் ஒரு காலத்துல இயேசுவை அண்டி கொண்டவங்க இயேசுவுக்காக உயிரையும் விட்டாங்க. சாது சுந்தர் சிங் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா, என் சொத்து முழுசையும் உனக்கு நான் எழுதி தந்துடுறேன், உனக்கு ரொம்ப அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், நீ ராஜா மாதிரி வாழலாம் அப்படின்னாராம். சாது சுந்தர் சிங் சிரிச்சுக்கிட்டே செருப்பை கலட்டி வச்சுட்டு போயிட்டாராம் வீட்டை விட்டு வெளியே. எனக்கு இனி எதுவுமே தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நான் இந்த உலகத்தில் பரிபூரணத்தை அடைந்து விட்டேன், பரிபூரணமாகிய இயேசுவுக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு வெளியே எனக்கு ஒரு
பரிபூர்ணம் இல்லை. அவருக்கு வெளியே ஒரு நன்மை எனக்கு இல்லை. ஓ, எவ்வளவு அற்புதமான வெளிப்பாடு, எவ்வளவு அற்புதமான வெளிப்பாடு. ஆனா இந்த வெளிச்சம் இல்லாம இன்னைக்கு நிறைய விசுவாசிகள், எனக்கு அது இல்லை, இது இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, வேலை இல்லை, எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லைன்னு தவிக்கிறாங்க. சாத்தா உங்களை வஞ்சித்து நரகத்துக்கு கொண்டு போயிடாம இன்னைக்கு காலையில கர்த்தருக்கென்று உங்களை அர்ப்பணிங்க. நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, இயேசுவே. ஓ, அறிக்கை செய்யுங்க. நான் அல்ல, இயேசுவே. இனி நான் அல்ல, இயேசுவே. ஓ, கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கர்த்தர் என்னை விரும்பினபடியால் தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். எவ்வளவு நல்ல வெளிப்பாடு. ஓ ஜீசஸ், என்னை அவர் உறைவிடமாய், ஓ என்னிலிருந்து வேதம் வெளிப்படும். கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து வல்லமை வெளிப்படும், என்னிலிருந்து வல்லமை வெளிப்படும். ஓ கர்த்தர் வசனம். ஓ நான் அல்ல, இயேசுவே. நான் அல்ல, ஓ நான் அல்ல, இயேசுவே. நான் அல்ல, இயேசுவே. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி, ஓ ராஷகபாராதலராமா, இந்த வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மனதின் காரிருள் நீங்கி கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்கிறேன் என்ற அந்த வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உலக மாயையை பற்றி கொண்டிருக்கிற மனதை கர்த்தர் இந்த கால வேளையிலே மறுரூபமாக்குவீராக. ரிஷபாரா கரலலரமா ரிகதலல பௌரபர தலர கரமர பலபர தலரமா ஓ ரபரா ஷபரமர அக்கர தல ரதியந்த ரமன தலர மன மலபர அக்கரமன. ஹல்லேலூயா. பாருங்க இவ்வளோ அருமையா இருக்குது பாருங்க வார்த்தைகள். கர்த்தர் என்னை விரும்பினபடியினால். இந்த வசனம் அவர் சீயோனை விரும்பி அது தமக்கு வாசஸ்தலமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்குது. புதிய ஏற்பாட்டில் யார் வாசஸ்தலம், யார் ஆலயம்? நாமே தேவனுடைய ஆலயம். அப்போ அந்த வசனத்தோடு இணைத்து இந்த வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தர் என்னை விரும்பினபடியினால் என்னை உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். என்னை அவர் வாசஸ்தலமாய் தெரிந்து கொண்டார். வானத்தையும் பூமியும் படைச்ச தெய்வம் எனக்குள் வாழ்கிறார் என்பது எவ்வளவு அற்புதமான வெளிப்பாடு, எவ்வளவு அற்புதமான வெளிப்பாடு. ஓ ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ள வாழ்றதுனால நம்மிலிருந்து வல்லமை புறப்படும், நம்மிலிருந்து வசனம் புறப்படும், நம்மிலிருந்து ஆசீர்வாதம் புறப்படும். நம் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்ப ஏற்கனவே நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம ஏற்கனவே ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு விடுதலை இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் எதையோ ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆதாம் ஏவாள் மாதிரி தான். நீங்கள் என்னமோ ஆக போறீங்கன்னொன்னே அவங்களும் என்னமோ ஆக போகிறோம்னு நினச்சாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம என்னத்தையோ ஆசீர்வாதம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, ஏற்கனவே ஆசீர்வாதம் எனக்குள் இருக்கிறது. இயேசுதான் அந்த ஆசீர்வாதம், இயேசுதான் அந்த ஆசீர்வாதம். இவருக்கு மேலே நான் அடைய இன்னொரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. கர்த்தர் என்னை விரும்பினபடியா தம் உறைவிடமாய் தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை, அவர் என்னோடு இருக்கிறார், தெரிந்து கொண்டார். ஓ கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும், கர்த்தர் வசனம் பிரசித்தமாகும். என்னிலிருந்து ஆமென் பிரசித்தமா. கரங்களை உயர்த்தி அசைத்து பாடுவோம். நான் அல்ல இயேசுவே, என்னில்
வாழ்கிறார். இனி நான் அல்ல, நாங்கள் அல்ல, இயேசு எங்களில் வாழ்கிறார், என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவுக்குள் என் குடும்பம் இணைந்து மறைந்துள்ளது. குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என் குடும்பம் இணைந்து மறைந்துள்ளது. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் என் சபை, கிறிஸ்துவுக்குள் என் சபை இணைந்து மறைந்துள்ளது. தேசம், கிறிஸ்துவுக்குள் என் தேசம் இணைந்து மறைந்துள்ளது. நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, நான் அல்ல, இயேசுவே, நான் அல்ல, இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி